இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கு கேசரி எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃப்டியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ கேசரி தாங்க செய்ய போகிறேன். கேசரிக்கு தேவையானது வந்து 250 ml பிடிக்கிற கப்பில் மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு நெய். இது வந்து திராட்சை வந்து ஒரு 25 கிராம், முந்திரி ஒரு 25 கிராம். இது வந்து பைனாப்பிள் எசன்ஸு தேவையான ஒரு 3 சொட்டு விட்டால் போதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. கட்டி நல்லா காயட்டும். தண்ணி வந்து ஒரு சைடு கொதிக்க போட்டிருக்கிறேன். இப்போ 1 கப்புக்கு வந்து நான் ஒரு 3 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவே கொதிக்க வச்சுருக்கேன். தேவைப்படுறது நம்ம ஊற்றிக்கலாம். நான் கொதிக்க வச்சு போட்டிருக்கிறேன். இது வந்து நல்லா டவல் வச்சு துடைச்சிடுங்க. கட்டி வந்து நல்லா அடிகனமான பாத்திரமா சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த எடுத்த நெய்யில் பாதி அளவு ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். மிச்சம் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் சொல்ல மறந்துட்டு ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் நச்சு போடும்போது நான் காமிக்கிறேன். சிம்மில் வச்சு கருகாமல் பொன்னேரமாக வறுத்து எடுத்துருங்க. தமிழ் வருஷ பிறப்புக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு காலையில் சாமிக்கு வச்சு படைச்சி சாமி கும்பிடுவாங்க. நல்லது. நல்லா வச்சு வறுத்தாச்சு எடுத்துக்கலாம். தண்ணி அவருக்கு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க. இப்போ இந்த நெய்யிலே வந்து நம்ம இந்த ரவையை கொட்டி வறுத்துடலாங்க. கைவிடாம கிளறுங்க. இது நல்லா அடிப்பிடி பிடிச்சிடாம. ரவை வந்து நல்லா எந்த அளவுக்கு வறுக்கிறதோ அந்த அளவுக்கு கேசரி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கேசரி வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. அது நல்லா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து நம்ம பத்திரமா ஊற்றணுங்க. தண்ணி எடுத்து ஊற்றும் போது இதில் ஊற்றி கிண்டிடலாங்க. இது கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு சர்க்கரை போடும்போது நான் காமிக்கிறேன். வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாங்க ஸ்வீட்டுக்கு. ரவை வந்து கொஞ்சம் வெந்துருச்சு நல்லா. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நான் 3.5 கப்பு தண்ணி வச்சேன். 2.25 கப்பு ஊற்றியாச்சு. 3 கப்பு ஊற்றிருக்குங்க. 1/2 கப்பு தண்ணி இருக்குது, போதும் அது. ஏன்னா ஒவ்வொரு ரவையை பொறுத்து நம்ம தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம வச்சு சூடு பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, பத்தலைன்னு. இப்போ வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துடலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுருவோம்.
முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரவையை போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த மெத்தேடில் செம்ம சூப்பராக இருக்கும். 2 நாள் 3 நாள் இருந்தால் கூட கெடாதுங்க. இந்த மாதிரி செய்கிறது வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 சிட்டி அளவு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா சேர்க்கலாம். இன்னும் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாங்க. ஏன்னா ஃபுட் கலர் வந்து சேர்க்கக்கூடாது, இருந்தாலும் சேர்க்குறது சேர்த்து தானங்க ஆகணும். என்ன பண்ணுறது? 3 சிட்டிக்கை சேர்த்துக்கேங்க. மொத்தத்தில் 1 கப்பு ரவைக்கு சேர்த்து. இப்போ வந்து நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கலாம். கிண்டிடலாம். மூணு ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துடலாம். இன்னும் ஒரு 25 கிராம் அளவு ஊற்றிக்கலாங்க. 25 ml அளவு. கால் கப்பு நெய் எடுத்துருந்தேன், பத்தலை. இப்போ வந்து மொத்தத்தில் வந்து 1/2 கப்புன்னு கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் 1/2 கப்பு எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 5 சொட்டு அளவு விட்டுருக்குறேங்க அந்த பைனாப்பிள் எசன்ஸு. அதையும் சேர்த்து கிளறிடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துடலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கலாம். கேசரி நல்லா வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. நெய் சொட்ட சொட்ட சுற்றி நெய் வைப்பாருங்க. நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து கேசரி நீங்கள் வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி அருமையாக இருக்கும். இப்போ தமிழ் புத்தாண்டு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டே வர மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.